பால்மலர்னு சொல்லி 2013 பால்மலர் கண்ணதாசன் நொன்னதாசன் பேசுற பேச்செல்லாம் ஒரு குடியாரையும் குடிச்சு புட்டு என்னத்தையா உளறி எழுதி வச்சிருக்கான். அவன் எழுதுனதை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாருமே வந்து மதுக்கடையை பார்த்தா வண்டியை திருப்பிட்டு போயிருவாங்க. கண்ணதாசன் மட்டும் தான் குடிகாரன். பரப்புரையில தவறான சொற்களை உபயோகப்படுத்துறதுனால உங்க மீது வழக்கு. வேற இடத்துல தவறான சொற்களை பயன்படுத்தினேன். அது சண்டாலியம் பாசத்தாரன்னு பாட்டே இருக்குங்க. உங்க கிராமத்துல நீங்க சொல்ல மாட்டீங்களா? சாதாரண நீங்க மனசாட்சி சொல்லணும். இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்திய வாழ்க்கையில இந்த வார்த்தையை ஒரு நீங்களும் மதுரக்காரன் தானே? நீங்க தான் பொய் வழக்கு போட்டு முடக்க பாத்தீங்க, முடக்க முடியல. அவ வழக்கு போடலன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்படி இவ்வளவு இளமையா இருக்கீங்க? அதுக்கு ஏதாவது சிட்டுக்குருவி லேகியம் சாப்பிடுறேன். புறச்சூழலில் பூகம்பமே நடந்தாலும் அகச்சூழலை அழகாக வைத்துக் கொள்பவனே நல்லா நல்லா அது எனக்கு சொல்லி கொடுங்களா எப்படின்னு? எதை பத்தியும் கவலைப்படாது, எவனை பத்தியும் கவலைப்படக்கூடாது. சரி, மயிரா போச்சுன்னு போயிட்டே இருக்கணும். நீங்க தான் நிறைய போயிருக்கீங்க. உங்களுக்கு தான் அதான் பொய்யா பேசணும் முடிவு பண்ணீங்க. என்னனாலும் பொய் பேசலாம். அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு, ஆட்சி உங்ககிட்ட இருக்கு, கொடை உங்ககிட்ட இருக்கு, கொட்டம் உங்ககிட்ட இருக்கு, குற்றம் உங்ககிட்ட இருக்கு. என்ன வேணாலும் பேசலாம். ஊடகம் உங்ககிட்ட இருக்கு, பணம் உங்ககிட்ட இருக்கு. திராவிட கைனாக்கள் திமுக யூடியூப் சேனல்ல பேசக்கூடிய 4-5 அடியாட்கள் இருக்கான். என்ன வேணாலும் பேசலாங்கிற மனநிலைக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு மேல பேசுறதுக்கு எவனுமே இல்ல. உங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. வெற்றி தோல்விங்கிறது வீரனுக்கு அழகு. சரிங்களா? ஆகையினால அழுகுறீங்க. கட்சியை விட்டுடுங்க. கட்சிக்கு அப்பாற்பட்டு 2026 திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்குது. மாப்பிள்ளை என்ன சொல்றீங்க? சீர்கேடான சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை ஏற்படுத்துகிற சாராயத்தை வச்சு மட்டுமே வாழக்கூடிய இந்த ஆட்சியை நாங்கள் 2026 முடிச்சு கட்டுவோம். சரி, சேலஞ்ச் சேலஞ்ச். பால்மலர்னு சொல்லி 2013 கண்ணதாசன் நொன்னதாசன் பேசுற பேச்செல்லாம் ஒரு குடியாரையும் குடிச்சு புட்டு என்னத்தையா உளறி எழுதி வச்சிருக்கான். அவன் எழுதுனதை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாருமே வந்து மதுக்கடையை பார்த்தா வண்டியை திருப்பிட்டு போயிருவாங்க. கண்ணதாசன் மட்டும் தான் குடிகாரன். இங்க பாருங்க, அந்த காலகட்டத்தில் அவன் தான் குடியாரன். அவன் எழுதுன காலத்தில் அவன் தான் குடியாரன். அன்னைக்கு வந்து திமுக வந்து மதுக்கடையில திறக்கல. அதுக்கப்புறம் ஒரு ஆண்டு சொல்லிட்டு குடிச்சாரு. சொல்லிட்டு குடிச்சாரு. பாருங்க, குடிச்சாலும் உண்மை எழுதினார்ல. உண்மை எது உண்மை? எதுங்க உண்மை? அன்னைக்கு நீங்க மறுப்பே சொல்லலையே. வனவாசம் மேல வழக்கு போட்டுக்கலாம்ல. ஏங்க, நாங்க தான் எதுக்குமே இப்போ உங்க மாப்பிள்ளை மேல நாங்க எதுக்கு என் வழக்கு போட்டோம்? உங்க மேல வழக்கு போட்டோமா? 11 வழக்கு போட்டிருக்கீங்க. 11 வழக்கு அந்த இவரு போட்டாரு, அந்த எஸ்பி போட்டாரு. நாங்க போட்டது ஒரு வழக்கு, அது பொய் வழக்கு. அது இல்லாம 11 வழக்கு. 11 வழக்கு என்ன வழக்கு? அரசாங்கம் பேசுனதுக்கு, கருணாநிதியை பேசுனதுக்கு, தக்காளியில வந்து ஆர்ப்பாட்டத்துல பேசுனதுக்கு வழக்கு. அது வந்து நீங்க ஒரு பரப்புரை பண்ணும் போதும் அந்த பரப்புரையில தவறான சொற்களை உபயோகப்படுத்துறதுனால உங்க மீது வழக்கு. வேற இடத்துல தவறான சொற்களை பயன்படுத்தினேன். அது சண்டாலியம் பாசத்தாரன்னு பாட்டே இருக்குங்க. உங்க கிராமத்துல நீங்க சொல்ல மாட்டீங்களா? சாதாரண நீங்க மனசாட்சி சொல்லணும். இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்திய வாழ்க்கையில இந்த வார்த்தையை ஒரு நீங்களும் மதுரக்காரன் தானே? இதெல்லாம் உண்மைதான். அப்புறம் நம்ம உபயோகப்படுத்துறது தான். ஆனா இப்ப வந்து அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. நான் பேசுனதுக்கு அப்புறம் தாங்க சட்டமே. எப்படியோ சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. அந்த சட்டத்துல உங்களை பண்ணாங்க, கோர்ட்டை விடுதலை பண்ணிருச்சு. அப்புறம் என்னத்துக்கு துடிக்கிறீங்க? நீங்க தான் பொய் வழக்கு போட்டு முடக்க பாத்தீங்க, முடக்க முடியல. அவ வழக்கு போடலன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்படி இவ்வளவு இளமையா இருக்கீங்க? அதுக்கு ஏதாவது சிட்டுக்குருவி லேகியம் சாப்பிடுறேன். அந்த காலத்துல எம்ஜிஆர் சொல்லும், தங்க புஷ்பம் சாப்பிட்றாரு எம்ஜிஆர்பாங்க. அது மாதிரி தங்க புஷ்பம் ஏதாவது சாப்பிட்றீங்களா? முன்னு இருக்கீங்களா? கதை சொன்னேன், குளிச்சுட்டு வந்தேன்னு சொன்னா நம்ப மாட்டீங்க. குளிச்சுட்டு வந்தாக்க இவ்வளோ பிரைட்னஸ் இருக்காதுங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு அவ்வளவு, அதாவது என்னமோ இடியாப்பம் சிக்கல் மாதிரி சிக்கல். அதாவது எங்களுக்கு என்னன்னா, எனக்கு சத்குரு ஜக்கி வாசுதேவ் பிடிக்காது. ஆனால் அவர் சொன்னது ஒண்ணு இருக்கு, புறச்சூழலில் பூகம்பமே நடந்தாலும் அகச்சூழலை அழகாக வைத்துக் கொள்பவனே நல்லா நல்லா அப்படியா? அது எனக்கு சொல்லி கொடுங்களா எப்படின்னு? எதை பத்தியும் கவலைப்படாது, எவனை பத்தியும் கவலைப்படக்கூடாது. சரி, மயிரா போச்சுன்னு போயிட்டே இருக்கணும். நீங்க தான் நிறைய போயிருக்கீங்க. உங்களுக்கு தான் எனக்கு சிறு வயசுல உங்க வயசுல எல்லாம் இப்படி கிராப் வச்சிருப்பேன் முன்னாடி. நான் சின்ன வயசுல உங்களை பார்த்தது இல்லைனாலும் நீங்க அள்ளி விடுறீங்க. இல்ல போட்டோ இருக்கு, காட்டுறேன், மொபைல்லே இருக்கு, காட்டுறேன். அப்புறம் எதனால போச்சு?
தலையில் எண்ணெய் வைக்காம இந்த 62 ஒரு படம் வந்தது இல்லை, காதலிக்க நேரம் இல்லைன்னு, அதில் ரவிச்சந்திரன் நடிச்சிருப்பாரு, இந்த இப்படி முடி வச்சிருப்பாரு, குருவி கூடு மாதிரி, அது மாதிரி ஸ்டைலாக வைக்கிறோன்னு ஸ்கூலில். கலைஞர் கூட அந்த காலத்தில் வச்சிருப்பாரு. கலைஞருக்கு கர்லிங்கர் அவருக்கு நாங்கள் அந்த மாதிரி வைக்கலான்னு சொல்லி இப்படி சீவிக்கிறத, அதுக்கப்புறம் சீப்பை வச்சு இப்படி இழுத்து விட்டுட்டு கோழி கொண்ட மாதிரி போகிறது, இப்படி போய் எண்ணெய் வைக்காமல் இருந்தால் தான் அது வரும். தலையில் எண்ணெயும் வைக்கல, ஒன்றும் வைக்கல, மயிராயிருச்சு, அவ்வளோதான். அதோட உங்களை மாதிரி ஆளுகள்கிட்ட எல்லாம் பேசி இப்போ இல்லாத நான் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எல்லாம் முடியும் போச்சு. இல்லை, இது அழகாக தான் இருக்குது உங்களுக்கு. அப்படியா? ஒரு அடையாளமாக மாறிடுச்சுல்ல. சரி இப்போ என்னதான் முடிவு பண்ணுறீங்கக்காக நாங்கள்லாம் கேள்வி எழுதி வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 300 கேள்விக்கு மேலே இருக்குது. அதில் 300 கேள்விக்கும் பதில் கேட்கணும்னு இருக்கோம். கேளுங்க. சரியான முறையில் பதில் சொன்னார்னா அவரை நாங்கள் விட்டுருவோம். பதில் தவறாக சொன்னார்னா அவருக்கு புழலுக்கு அனுப்புவோம். அதாவது அவர் கேள்வி கேட்குறாரா, அவரை மக்கள் காவல்துறை கேள்வி கேட்குறாங்கன்னு நீங்கள் காவல் நிலையத்தை அதிகாரிகிட்ட போய் கேட்டால் தெரியும். அவர் தான் கேட்பாரு. ஏற்கனவே இந்த வழக்கில் போய் விசாரணை கொண்டு பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அவரும் பல கேள்வியை கேட்டிருக்காரு. அது 3 மணி நேரம் விசாரணை பண்ணிட்டாங்க. ஒரே வழக்கில் எத்தனை முறை விசாரணை பண்ணி? ஒரு கொலை வழக்கு கிடையாது, ஒரு கொள்ளை வழக்கு கிடையாது, அப்பட்டமான பொய் வழக்குங்க. பொய் வழக்கோ உண்மையோ, இதை உண்மையை தெரிஞ்சு அதாவது நான் என்ன சொல்றேன்னா, கையை மூடி வச்சுக்கிட்டே இருந்து பிரயோஜனம் இல்லைத்தான். இப்ப கையை திறந்து காட்டிட்டோம்னா ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுமா இல்லையா? அதுக்கு தான் இந்த பிரச்சனை. இதை நீங்க தவறுதலா புரிஞ்சுக்கிட்டு எங்க அரசை பத்தி கண்ணா பின்னான்னு பேசுறது எந்த வழியிலும் நியாயம் இல்லை. துப்பாக்கியை காட்டி மிரட்டுறது அதுக்கு மேல மோசம். அதான் பொய்யா பேசணும் முடிவு பண்ணீங்க. என்ன பொய் பேசலாம்? அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு, ஆட்சி உங்ககிட்ட இருக்கு, கொடை உங்ககிட்ட இருக்கு, கொட்டம் உங்ககிட்ட இருக்கு, குற்றம் உங்ககிட்ட இருக்கு, என்ன வேணாலும் பேசலாம். ஊடகம் உங்ககிட்ட இருக்கு, பணம் உங்ககிட்ட இருக்கு. திராவிட ஹைனாக்கள், திமுக யூடியூப் சேனல்ல பேசக்கூடிய 4-5 அடியாட்கள் இருக்கான். என்ன வேணாலும் பேசலாங்கிற மனநிலைக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு மேல பேசுறதுக்கு எவனுமே இல்ல. பேசுங்க, என்ன பேசினாலும் மக்கள் ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்கான். யாரு சொல்றது உண்மை, யாரு சொல்றது பொய், எல்லாருக்கும் தெரியும். சரி, அப்போ ஒரு சேலஞ்ச் பண்ணிப்போமா? நம்ம 2 பேத்துக்குள்ள பண்ணுவோம். கட்சியை விட்டுடுங்க. கட்சிக்கு அப்பாற்பட்டு 2026 திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்குது. மாப்பிள்ளை என்ன சொல்றீங்க? 2026 ஆட்சி அமைக்குதுன்னா நாங்க திரும்ப மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்குது. ஆட்சி அமைக்க விடாம தடுக்கிறது தான் எங்களோட வேலை. நாங்க ஆட்சி அமைப்போமா அமைக்க மாட்டோமா? அதுக்கு பதில் நீங்க தடுப்போம் அடுப்போன்னு என்னத்தை தடுப்பீங்க? 4 ஆண்டு கால ஆட்சியில இவ்வளவுன்னா இன்னும் ஓராண்டு கால ஆட்சியில என்ன நடக்கும்னு எவனுக்கும் தெரியாது. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில மக்கள் கொதிச்சு போயிருக்கிறான். ஒவ்வொரு மக்களும் கொதில இருக்கிறான். மீண்டும் நீங்க ஆட்சி அமைப்புன்னு சொல்றது, இலக்கு 200 சொல்றது உங்களுடைய ஆணவ போக்க திமிர்த்தனத்தை காட்டுது. அதுக்கு மக்கள் நல்ல பாடம் போட்டுவாங்க. இப்படித்தான் 2011 சொன்னீங்க. எதிர்கட்சியா கூட இல்லாம கூப்பிட உட்காந்தீங்க. இப்படித்தான் ஆர்கே நகர சவாலால் விட்டீங்க, டெபாசிட்டை இழந்தீங்க. அது அதிமுக ஜெயலலிதா அம்மையார் ஐயா எம்ஜிஆர் இருக்கும்போது 1 சீட்டு ஜெயிச்ச வரலாறுலாம் இருக்குல்ல, அதை விட கேவலமா நீங்க போக போறீங்க. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஆட்சியில இல்லைனாலும் திமுக நின்றுச்சு, ஆட்சியில இருந்தாலும் திமுக இருக்கும். திமுக இருக்கான்னு சொல்லல, ஆட்சி இருக்காது. எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. வெற்றி தோல்விங்கிறது வீரனுக்கு அழகு, சரிங்களா? ஆகையினால அழுகுறீங்க. அழுகுறோமா? ஆமா, ஐயோ கொலை பண்றாங்கன்னு அழுதிக்கல இல்லையா? ஒரு கைதுக்கே பேண்ட ஒரு கைதுக்கே பேண்ட நினைச்சிட்டு சொல்லி செஞ்சு பண்றாருல. இங்க பாருங்க, எங்க தலைவரை கைது பண்ணிச்சா அந்த அம்மா, எஃப்ஐஆர் போட்டுச்சாங்க. எஃப்ஐஆரே போடாம கொண்டு போய் சிறையில் அடைப்பேன்னு சொல்லி கொண்டுட்டு போய் ஜெயில் வாசல்ல உட்காத்தி வச்சுட்டு என்ன விளையாடுறீங்க? கத்துறீங்க. பொய்யான பரப்புரையை பண்ணக்கூடாது. தலைவர் சொன்னார், இல்லைன்னு சொல்லல. எந்த எஃப்ஐஆர்ல நீ பிடிச்ச எஃப்ஐஆர் போட்டு இது போட்டு ஊழல் பண்ணல இல்லையா? ஊழல்னா என்னன்னே தெரியாதுங்க. ஊழல் இப்ப எங்களை பார்த்து ஊழல்னு சொன்ன முதல் நபரு நீங்களா தான் இருப்பீங்க. ஊழல்னா என்ன? சர்க்கரையை கரையான் எறும்பு தின்றுச்சு, சாக்க கரையான் அரிச்சிருச்சுன்னு சொல்லி சொன்னவங்க தான் நீங்க. சாக்க கரையான் அரிக்காதா? சாக்க கரையான் அரிக்குமா அரிக்காதா? அப்பெல்லாம் கண்டுபிடி உங்களால தான் முடியும். அப்புறம் அது 700 மூட்டைய 700 மூட்டையே கரையான் தின்றுக்கு பாருங்க. உண்மையில பெரிய கரையான், உண்மையில திராவிட கரையானா இருக்க வாய்ப்பு பாருங்க. 700 மூட்டையா இருந்தாலும்னா 2 லட்சம் மூட்டையா இருந்தா என்னங்க? கரையான் திங்கணும்னா தின்னுங்க. எவ்வளவு வெக்கமே இல்லாம சொல்றீங்களா? ஊழல்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆமா, ஊழலை பத்தி 2G உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இது 2G ஊழல்ல என்னங்க இருந்துச்சு? யாரு சொன்னா 2G ஊழல்னு? 2G பாருங்க, ஒண்ணுமே படிச்ச பிள்ளை இங்க பாருங்க, தயவு செஞ்சு நீங்க படிச்ச பிள்ளை. நீதிமன்றம் என்ன நிரூபிக்கப்படல இதுவரைக்கும். நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு?
இதுல இந்த வழக்கு விடுதலை செய்யப்படுது. இதுக்கு சம்பந்தமான எந்த விதமான குற்றவாளிகள் இல்லைன்னு அர்த்தம் கிடையாதுல்ல. 2Gல முறை தவறி பணம் சேர்க்கப்பட்டிருக்கிறது, கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஆராசா, அதுக்கு முன்னாடி இருந்த ஆராசா என்ன, 2Gக்கு அப்புறம் ஆராசா என்ன? ஏன் அதுக்கு முன்னாடி வந்து அவர் பிச்சை எடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து உலகத்துக்கே தெரியும், என்ன தெரியும், கலைஞர் டிவி முதற்கொண்டு இந்த பணம் வந்து கையாடல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது உலகத்துக்கே தெரியும். அது இன்னும் நிலுவையில் இருக்கு. அதனாலதான் மத்திய அரசு இணக்கமா போய்கிட்டு இருக்கு. நிலுவையில் இல்ல, அவன் அப்பீல் போட்டு வச்சிருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நாங்க ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல விடுதலை பணத்தை தவறா பயன்படுத்தி கொடைக்கானல்ல, ஊட்டியில, கோயம்புத்தூர்ல ஒரு இடம் வாங்கிட்டு அந்த இடத்த கூட இன்னைக்கு அமலாக்கத்துறை வந்து ஜப்தி பண்ணிருக்காங்க, அட்டாச் பண்ணிருக்காங்க ஆராசாவுடைய பணத்தை. இங்க பாருங்க, என்ன வேணாலும் பண்ணட்டும் சட்டம். நீங்க உங்களுக்கு நீதிமன்றம் இருக்கு அப்படின்னா எங்களுக்கு நீதிமன்றம் இருக்காதா? ஊழல் ஒண்ணு தெரியாதுன்றீங்க. ஊழல் இல்லைங்க. அது எப்படி ஊழல் ஆகும்? அவர் உழைச்சு சம்பாதிக்க மாட்டாரா? அவர் பல தொழில்கள் பண்ண மாட்டாரா? அமைச்சர்னா அமைச்சர் தொழில் தானா, வேற தொழில் இல்லையா? அதுல நீங்க என்ன, நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க என்ன வேற தொழிலே பண்ணலையா? நீங்க வெறும் அரசியல் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சேனல் வச்சு நடத்துறீங்க. இந்த சேனல்ல நீங்க வருவாய் பண்றீங்க, வைக்கிறீங்க. கண்ணை உறுத்துமே சேனல். கண்ணை உறுத்தல ஒன்னும். உங்க சேனல்ல நாங்க முடக்க மாட்டோம். நாங்க உங்க சேனல்ல நாங்க முடக்கனா 2.0 3.0 அவ்வளவுதான் போயிட்டே. அதனால ஒண்ணு இல்ல, நாங்க எங்களுக்கு அந்த வேலை கோச்சிட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளவுதான். அததான் உருந்துருச்சுன்னு சொல்லுங்களேன். என்ன இருக்கு, நாங்க அந்த வேலையை பட மாட்டோம். அங்க பாருங்க, என் சேனல் கூட தான் ஒண்ணு போச்சு, அதுக்காக நாங்க கவலைப்பட்டுட்டு இருந்தோமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நேத்து இன்னைக்கு ஒரு பிள்ளை சொன்னான், நான் எங்க சேனல் ஒண்ணு போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னான் அந்த பையன். அவன் உங்கள் ஆதரவாளர் தான். எனக்கே மனசு கஷ்டமாச்சு. பாவம், நான் இப்போ தான் பிறக்கி எடுத்து கொண்டு வந்த 1 லட்சம் கொண்டுட்டு வந்தேன், அது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா. ஸோ அதனால் இந்த விஜய் கார்த்தி, ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு சேனலை வந்து வளர வளர இது அவன் அவன் அமெரிக்காக்காரன் பண்ணுறானா இல்லை இங்கே டெல்லிக்காரன் பண்ணுறானான்னு புரியலை. எவனோ ஒருத்தன் வெட்டிக்கிட்டு இருக்கான். ஆகையினால அதையும் நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எங்கள் மேலே பழிய போட்டுறாதீங்க பாவிகளா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எங்கள் மேலே பழி போடுறத கொஞ்சம் நிப்பாட்டுங்க. நாங்கள் பழிகடை அல்ல. நாங்கள் பழி போடலை, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. 2026 மக்கள் உங்களுக்கான நீங்கள் செஞ்ச பழி பாவத்துக்கான தண்டனை கொடுப்பாங்க, அதுக்கான பதிலடி நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், மீண்டும் நாங்கள் ஆட்சி அமைப்போம். மக்களின் சேவையே மகேசன் சேவைன்னு பேரறிஞர் அண்ணா சொன்னாங்க. அதையே நாங்கள் கடைப்பிடிச்சு இரவு பகல் பாராது மக்கள் சேவையில் நாங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களை மாதிரி கட்சியில் நாங்கள் வரவேற்கிறோம். காரணம், நீங்கள் அங்கங்கே ஆங்காங்கே இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டுறதை நாங்கள் அதை திருத்திக்கிட்டு ஆட்சி பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு தூண்டுகோலாகவும் இருக்குங்க. ரொம்ப எதுனா பவ்யமாக பம்பிடுறீங்களா? அது உங்களோட பிடிச்ச ஸ்டைல். இது ரொம்ப எதுத்தா பம்பிடுறது. நீங்க எப்படி வந்து இந்த சொல்றீங்களோ அதே மாதிரி நாங்க மக்கள்கிட்ட பரப்புரை வைப்போம். இந்த சமூக நீதிக்கு சீர்கேடான, சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை ஏற்படுத்துகிற, சாராயத்தை வச்சு மட்டுமே வாழக்கூடிய இந்த ஆட்சியை நாங்கள் 2026 முடிச்சு கட்டுவோம். சரி, சேலஞ்ச். இதுவரை குக்கு செய்திகளுக்காக என்னோடு உரையாடிய திரு மாப்பிள்ளை துரைமுருகன் அவர்களுக்கு நன்றி. ரொம்ப நன்றி.